நாக்கு 2 கொம்பு அதெல்லாம் சும்மா. அவன் ரொம்ப அழகாக இருப்பான், ஏமாற்றுவான். லூசிஃபர் அழகு, ஓகேவா? அதனால் இயேசு ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் இயேசுவை கூப்பிடாதனால இத்தனை சாமி ஃபோட்டோ, இத்தனை பைபிளு, இத்தனை கிராஸு, இந்த எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இயேசு இல்லை. அப்போது எங்கள் வீட்டில் நிறையா பிரச்சனைகள் வரும்போது எங்கள் அம்மா வந்து நாங்களாம் ரொம்ப பக்தி வைராகியத்தோட உச்சகட்டம். நான் சபரிமலைக்கு 25 வருஷம் போயிருக்கேன், என் ஃப்ரெண்டு. அதனால தான் இன்றைக்கி என்னை கூப்பிட்டு வந்தேன். சபரிமலைகளே நான் கிட்டத்தட்ட 25 வருஷத்தில் ஒரு 18 வருஷம் நம்பியார் குருசாமி கூட போனேன். நம்பியார் குருசாமி கூட போகும்போது என் கூட வந்தவங்களாம் யாருன்னா ரஜினிகாந்த் சார்லேருந்து அமிதாப் பச்சன்லேருந்து இருக்கிற பெரிய பெரிய ஆக்டரும் கூட தான் போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் நானே குருசாமி ஆகிட்டேன். 18 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் நான் குருசாமி. அப்போ நான் குருசாமியில் இவங்கெல்லாம் வந்து என்னோடய சீடர்கள். எனக்கு காலெலாம் கழுவி விடுவாங்க, நான் பொய் சொல்லலை. அந்த 40 நாள் வந்து எப்படி நாங்கள் விரதம் இருப்போன்னா, அப்படி அப்பா எவ்வளோ நல்ல பசங்களா. ஒரு 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 வாயில் ஒரு கெட்ட வார்த்தை வராது, செருப்பு போட மாட்டோம், கால் 4 மணிக்கு எஞ்சி கும்பிடுவோம், 40 மைல் கல் முள்ளுலையும் நடந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நடப்போம். இது இவனுக்கு தெரியும். அந்த 40 நாள் முடிஞ்சு மாலையை கழட்டினதுக்கப்புறம் அப்போ தான் ஒரிஜினாலிட்டி வெளியே வரும். நைட்டே போய் ஊரில் இருக்க எல்லா கெட்ட வார்த்தையும் வாயில் வரும். வைன் ஷாப்பில் தான் இருப்போம். நான் வண்டியில் வரும்போது நான் 2 பேரும் தான் பேசிட்டு வந்தோம். எப்பா நம்ம எவ்வளோ நாளாக குடித்தோம், கொஞ்சம் நஞ்சமாக குடித்தோம். குடிக்கிறது, சண்டை போடுறது. நம்மளுக்கு என்னென்னா அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது, அந்த சர்ச்சுக்குள்ளே போகும்போது, அந்த இதுக்குள்ளே போகும்போது நம்ம குளித்து சுத்தமாக இருந்தோம்னா சுத்தம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு ஒரு தவறான கான்செப்டில் இருந்தோம். ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது எங்கள் அம்மா வந்து அவ்வளோ பக்தி வைராகம், தீ மிதிப்பாங்க, தீச்சட்டி எடுப்பாங்க. வேளாங்கண்ணிக்கு போயிட்டாங்கன்னா அந்த பீச்சில் இருந்து முட்டி போட்டே நடந்து போவாங்க. முட்டி போட்டு கேண்டில் வச்சு நடந்து போனாங்கன்னா இங்கேருந்தெல்லாம் ரத்தம் வரும். எனக்கெல்லாம் நான் போகும்போது என் பேண்ட்டு வெளியே தான் ரத்தம் வரும். அந்த வேளாங்கண்ணிலேருந்து ஒரு பழக்கம் இருக்குது, அந்த இதுலேருந்து முட்டி போட்டே நடந்து போவோம். அதுக்கப்புறம் அந்தோனியார் கோயில் போயிட்டாங்கன்னா அங்கே காலையில் போனோன்னா நைட்டு வரைக்கும் அங்கே இருக்க எல்லா இதுவும் கும்பிட்டு கேண்டில் ஏற்றி அந்த சாமிக்கெலாம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாம் பண்ணி இப்படி தான். ஆனால் இவ்வளோ சாமி கும்பிட்றாங்க, இவ்வளோ பண்ணுறாங்க, அவங்க ஏதோ ஒன்று தேடுறாங்க, அவங்களுக்கு அது கிடைக்கல. அது இதில் மனசு உடஞ்சி போய் ஒரு 3 வாட்டி தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி அவங்கள கடைசி நிமிஷத்தில் அவங்க இதில் தற்கொலையிலேருந்து எங்கள் அம்மாவை நாங்கள் காப்பாற்றினோம். அப்போ ஹாரிஸ் ஜெயராஜ்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கார், தெரியுமா? அவரோட அப்பா வந்து ஜெயக்குமார் அங்கிள், எஸ்என் ஜெயக்குமார் அங்கிள். அப்புறம் பிஷப்பாக இருக்கார். அவர் வந்து எங்கள் அப்பா ட்ரூப்பில் அவர் தான் வந்து மெயின் கிட்டாரிஸ்ட். அங்கிள் தான் வந்து மெயின் அதில். அப்போ வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா கிட்டே, அண்ணி நீங்கள் பைபிள் வச்சுருக்கிறீங்க, கிராஸ் வச்சுருக்கீங்க, எல்லாம் ஓகே, அது இல்லை அண்ணி, இயேசு உண்மையான தெய்வம், இயேசு உங்கள் அப்பாவாக நினச்சி உங்கள் பிரச்சனைலாம் இயேசுக்கிட்ட சொல்லுங்கன்னு இயேசு சாமியை பற்றி முழுசாக முதலாக எங்கள் அம்மாவுக்கு சீர்நெறி அரங்கத்தில் போயிட்டு அவங்க எல்லோரும் பக்கத்துலேயும் வந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க மத்தியில் உட்காந்து கை தட்டிட்டு அல்லேலூயா எல்லாம் பாடுறாங்க. அதனால் அவங்கள வந்து பைபிள் படிக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து கீ கொடுப்பாரு. கீ கொடுத்தோன்னே நேராக போய் எங்கள் அம்மா கிட்டே வந்து நான் சண்டை போடுவேன். இந்த பாருங்கள், இந்த பைபிள் படிக்கிற வெள்ளம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பைபிளை தூக்கி பரண மேலே போட்டேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீயும் ஒரு நாள் பைபிள் படிப்படா, இயேசு தான் உண்மையான சாமின்னு தெரிஞ்சுப்படான்னு நான் சொன்னேன். நான் படிச்சுட்டு இருக்கிறதே டான் பாஸ்கோ எக்மோர் டான் பாஸ்கோவில் நான் ஸ்டூடெண்ட்டு. நான் என்னோடய மார்னிங் ப்ரேயரே ஆஃபாதர் இன் ஹெவன் தான். இயேசுவும் ஒரு கடவுள்னு சொல்லுங்கள், இயேசு தான் கடவுள்னு சொல்லாதீங்கன்னு எங்கள் அம்மா கிட்ட நான் சண்டை போட்டேன். இப்படியே போயிட்டுருக்கும்போது நான் ரொம்ப சாமி கும்பிட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் அரமெண்டல் மாதிரி ஸ்கூல் வந்து படிக்க வேணான்னு வெளியே அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளை பார்த்தா எல்லாம் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, அதாவது உங்களுக்கு என்னென்னலாம் கெட்ட பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுமோ அது எல்லா பழக்கமும், எல்லா கேவலமான பழக்கங்களும் என்னை பற்றி இங்கே இருக்கவங்களெல்லாம் தெரிஞ்ச விட என் ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரியும். குடிக்கிறதுனா உங்கள் வீட்டு குடி எங்கள் வீட்டு குடிலாம் கிடையாது. சண்டை போடுறதுனா உங்கள் வீட்டு சண்டை எங்கள் வீட்டு சண்டைலாம் கிடையாது. அவனுக்கு தெரியும்
நான் வந்து எனக்கு நண்பர்களாக வந்தவங்க வந்து இதோட ஒரு 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேரையும் என்கவுண்டரில் ஷூட் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு பெரிய பெரிய ரவுடிங்க. அவங்க கூட தான் உட்காந்து சரி சமமாக குடிப்பேன். அதெல்லாம் வந்து ஒரு பெருமை நினச்சிக்கிட்டேன். இந்த பைக்கு கடியில் வந்து கத்தி வச்சுக்கிறது, வண்டி கடியில் வந்து ராடு வச்சுக்கிறது, ரோட்டில் போய் சண்டை போடுறது, 1 சண்டை 2 சண்டைலாம் கிடையாது. பொறுக்கியோட கேவலமாக சட்டை கிழிஞ்சு பேண்ட்டு கிழிஞ்சு அதை அடித்து இவனை அடித்து இதுக்கெல்லாம் வந்து குறைச்சலே கிடையாது. எவ்வளோ அசிங்கமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அவ்வளோ ஒரு அசிங்கமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரு, இதை பாரு, ஸ்கூலில் இந்த பெரிய ஸ்கூலில் உன்னை சேர்த்து விட்டா அங்கே நீ படிக்கலை, டிசி கொடுத்து உன்னை அனுப்பிச்சிட்டாங்க வெளியே. உன்னை வந்து இளையராஜா அவங்க பையன் கூட தான் உனக்கு கீபோர்டு கிளாஸுக்கு அனுப்பிச்சேன். நீ கீபோர்டும் கற்றுக்கல, நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. இப்போ நீ வந்து வெளியே போய் சங்கர் கணேஷோட புல்லுன்னு சொன்னால் உனக்கு ஒரு வேளை சோறு கிடைக்கும். மற்றபடி உனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடையாது, உனக்குன்னு எதுவுமே கிடையாது, படிப்பு கிடையாது, திறமை கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு நான் பெரியவன் மாதிரி எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு இல்லை நான் பெரிய ஆளாக வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு கோச்சிட்டு போய் சிஐடி நகரில் ஒரு 2500 ரூபா 3000 ரூபாய்க்கு ஒரு வாடகை வீடு எடுத்து வாடகை வீட்டில் இருக்க ஆரம்பித்தேன். அந்த வீடு என் பெரிய வீட்டோட பாத்ரூம் சைஸில் தான் இருக்கும். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி டான்ஸ் கிளாஸ். ஸோ இப்போ வந்து அங்கே டான்ஸ் கிளாஸ் போய் தான் எனக்கு வந்து மது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பழக்கம். மது வந்து சினிமா துறையில் டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறான். ஸோ இந்த டான்ஸ் கிளாஸுங்கெல்லாம் நாங்கள் வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த 16-17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டான்ஸ் கிளாஸ்லாம் போய் ஒன்றா போய் சேர்றோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்து அங்கே தான் இவங்களெல்லாம் எனக்கு தெரியும். சரி நம்ம இதெல்லாம் கற்றுக்கிட்டுருக்குமே, சினிமாவில் வாய்ப்பு கேட்கலான்ட்டு ஒரு சினிமா கம்பெனிக்கு போனால் கம்பெனி வாசலில் கூட உள்ளே விட மாட்டாங்க. வாசப்படியை கூட, ஏன்னா என்கிட்ட எனக்கு வந்து நான் ஃப்ராங்காக பேசிடுறேன். நான் ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல, நான் அப்படி தான் பேசுவேன். நான் ஜீசஸை தெரியாமல் இருக்கும்போதே எனக்கு 2 விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. 2 விஷயம் அறவே பிடிக்காது. ஒன்று, நான் இன்னாரோட பையன் இன்னாரோட பேரன் யார்கிட்டையும் சொல்லி வேலை நான் கேட்க மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது. 2வது, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நான் போயிட்டு கம்பெனி வாசலில் போனால் இன்னாரோட பையன் சொல்ல மாட்டாங்க, உள்ளவே விட மாட்டாங்க. சரி சீரியல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சீரியல் கம்பெனிக்கு போனால், சீரியல் கம்பெனியில் சில கம்பெனியில் உள்ளே கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு கலாய்ப்பாங்க. ஓ மூஞ்சை நீ கண்ணாடில் பார்த்துக்கிறியா, உனக்கு என்ன தெரியும், நீ நடிக்க வந்திருக்க. இப்போ நடிக்கிற ஹீரோனா எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆமாம், அட்லீஸ்ட் ஒரு வந்து ஒரு ஒரு 5'8" ஹைட்டாக தான் இருக்கணும், கொஞ்சம் கலர் இருக்கணும், கொஞ்சம் உடம்பு இருக்கணும். நீ பார்க்குறதுக்கு கேவலமாக கப்பு கலீஜாக இருக்கிற, உன்னெல்லாம் வச்சு எப்படி நாங்கள் சீரியல் ஹீரோவாக போட முடியும்னு சொல்லி ரொம்ப, அதாவது என்னை போக சொல்லிட்டு திட்டினாலும் பரவாயில்ல, என் கண்ணு முன்னாடி என்னை கலாய்ப்பாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா, எனக்கு எங்கே போய் என்ன சான்ஸ் கேட்குறதுன்னு தெரியல. இன்னும் சில கம்பெனிக்கு போவேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் போனோடனே தோல் மேலே கை போட்டுருவாங்க. தோல் மேலே கை போட்டு என்னப்புறம் அப்படின்னா அந்த சரிசமமாக நம்ம தோலில் கை போடுறாங்கன்னு நினைப்போம். இல்லை, தோடும் அப்படி தேடுவாங்க. தேடும் போது இங்கே நூல் தெரியுதான்னு பார்ப்பாங்க. நூல் தெரியலன்னா நான் அவங்க ஆள் கிடையாது, ஓகேவா? அப்போ கேட்பாங்க, நீ அவாள் இல்லையா? நான் அவாள் இல்லை, வவாலும் இல்லை, நான் மனுஷன். நம்மளுக்கு இது எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. சரி நம்மளுக்கு பர்சனாலிட்டியில் வந்து ஏதாவது கொஞ்சம் ஹைட்டாக இருந்து கிளராக இருந்து, ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது ஒன்று தான், நான் இது வரைக்கும் சீரியல் நடிச்சிருக்கேன், சினிமாலாம் பார்த்துருக்கேன். ஒரு 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 நம்மளுக்கு அதுவும் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணேன், இந்த சீரியலெல்லாம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். என்னென்னா போனால் ஒரு 100 ரூபா 150 ரூபா கொடுப்பாங்க. இந்த ஹீரோவுக்கு பக்கத்தில், இந்த வில்லனுக்கு பக்கத்தில், அப்படிலாம் கொஞ்சம் ஜால்ரா மாதிரி பக்கத்தில் நிற்கணும். அந்த சான்ஸ் தான் கிடச்சிது. அது சரி, அது நடிப்போம். ஏன்னா வீட்டு விட்டு வெளியே வந்துட்டோம். ஒரு சாண்ட்ரோ கார் வச்சுருந்தேன். அந்த காருக்கு பெட்ரோல் ஊற்ற காசு கிடையாது. மாதமானால் அந்த வண்டிக்கு 2500 ரூபா வந்து நான் டியூ கட்டணும். 2500 ரூபா டியூ கட்ட காசில் அந்த வண்டியை சிஐடி நகரில் பக்கத்தில் ஒரு லாரி ஸ்டாண்ட் இருக்கும். அந்த லாரிக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுருவேன். ஏன்னா வந்து அப்போலாம் வண்டி டியூ கட்டலாம், வண்டி சீஸ் பண்ணிட்டு போயிடுவானுங்க. இப்படி போயிட்டுருக்கு. எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, என் பையன் வந்து இவ்வளோ தனியாக கஷ்டப்பட்டுருக்கிறான், நான் என் பையன் கூட தான் இருப்பேன்னு எங்கள் அம்மா என் கூட வந்துட்டாங்க. எனக்கே சாப்பாடு கஷ்டம், எனக்கு சுத்தமாக வந்து கையில் காசு கிடையாது. அப்போ வந்து எனக்கு வந்து
அப்போ அதிகபட்சமாக நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கூட வந்து ஜாஸ்தி இருந்தது மது மட்டும்தான் இருந்தான். நாங்கள் 2 பேர் தான் கொஞ்சம் பேசுவோம் பண்ணுவோம். அப்போ எங்கள் அம்மா சர்ச்சுக்கு கூப்பிடுவாங்க. சர்ச்சுக்கு கூப்பிட்டா கூட சர்ச்சுக்கெலாம் போக மாட்டேன். நான் பாட்டு வெளியே சுற்றிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இங்கே வாடா அங்கே வாடா, இது கேள்றா அது கேள்றா வாங்கி எதுவும் கேட்க மாட்டேன். இப்படியே குடிச்சிட்டு இருக்கும்போது சரி பேசாமல் தற்கொலை பண்ணி செத்து போயிடலாம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செத்துடலாம், நம்மளுக்கு வந்து கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு எங்கள் அம்மா வந்துட்டாங்க. சுத்தமாக கையில் காசு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அங்கே வீடு வந்து சொந்த வீடு 2 டி நகர்லேயே 3 வீடு இருக்குது, 4 கார் இருக்குது. ஆனால் எதுலாம் வேணாம் தூக்கிட்டு நீங்கள் வந்துட்டேன். எங்கள் அப்பா சொல்கிறாரு, நீ வந்து நீ மட்டும் கஷ்டப்படாமல் உங்கள் அம்மாவையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற, தயவுசெய்து வீட்டுக்கு வாங்க. நான் இந்த ப்ராடிகல் சன் கெட்ட குமாரன் மாதிரி வீட்டுக்கு வரமாட்டேன்ட்டு இப்படியே இருக்கிறேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு, ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஒரு கைப்பிரதி, ஒரு பேம்ப்ளெட் ஒருத்தங்க வந்து கொடுத்தாங்க. அந்த பேம்ப்ளெட்டில் தான் நம்ம இப்போ பாண்டி பஜார்லாம் நடந்து போனால் வந்து இந்த கடை திறந்தாலும் எது தந்தாலும் இந்த பிட் நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு வாங்கி பார்க்கும்போது அதில் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி இருந்துச்சு. அப்போ கொடுக்கும்போது கூட சொன்னேன், பிரதர் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது, 8:30 மணிக்கு நம்ம சரக்கடிச்சிட்டு வேறு ஸ்பிரிட்டை பார்த்துட்டு படுத்துருவோம், எனக்கு எதுக்கு இது அப்படின்னா சும்மா கொடுத்தாருன்னா சும்மா லைட்டாக படிக்க ஆரம்பித்த உடனே படித்தோன்னே வெளிச்சம் வந்தது, புறா பறந்ததுலாம் சொன்னேன்னா அது கதை விட்றன்னு அர்த்தம். புறாவும் பறகலை, ஒன்றும் பறகலை. சரி, படித்தோன்னே சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சோன்னு எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன். எனக்கு வீட்டில் நம்ம பெரிய வீட்டில் நான் ஸ்கூல் படிக்கும்போது, இந்த 3ஆவது படிக்கும்போது என் ஸ்கூலில் ஃப்ரீ பைபிள் கொடுப்பாங்க. அப்போ 5ஆவது படிக்கும்போது இந்த குட் நியூஸ் பைபிள், பெரிய பைபிள் கொடுத்துருந்தாங்க. 5ஆவது படிக்கும்போது கொடுத்தாங்க. அந்த பைபிள் பரண மேலே இருக்குது, அது எடுத்துகிட்டு வாங்கன்னு. அதாவது நான் குழந்தையாக இருக்கும்போது கொடுத்த பைபிளை எருமாடு வயசானதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வரேன். அது எடுத்துகிட்டு வந்து தூசு தட்டி, குட் நியூஸ் பைபிள் வந்து ஸ்டோரி புக் மாதிரி இருக்கும், ஈஸியாக படிக்கலாம். எனக்கு தமிழ் வரிசையை படிக்க வராது. நம்மளுக்கு வந்து ஒரே தமிழ் வந்து நம்ம நார்த் மெட்ராஸ் தமிழ் தான் வரும், வேறு எதுவும் வராது. சரி, இங்கிலீஷ் பைபிளை படிக்கும்போது அகெயின் நான் சொல்கிறேன், இதுவும் ஜாதி மதத்தை பற்றி பேசலை, ஓகேவா? ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு கோயிலுக்கு அங்கே கேரளாவுக்கு போகிறோன்னா அதை வந்து அந்த சாமி வந்து கோச்சிக்கிட்டு மலை மேலே போச்சு, அங்கே அப்படி இருந்துச்சு. அதனால் அந்த சாமிக்கு அங்கே ஒரு கோயில். இந்த சாமி அசுரனை வதம் பண்ணுச்சு, அந்த சாமிக்கு அப்படி ஒரு கோயில். இவங்க வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா அந்த போர்ச்சுகீஸ்காரங்க கடலில் காணாமல் போயிட்டாங்க. அப்போ மாதா வந்து ஒரு வெளிச்சமாக வந்து லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு வெளிச்சத்தை காமிச்சிது. அந்த வெளிச்சத்தை பார்த்தா அவங்க வந்து அந்த கரைக்கு ஒதுங்கினாங்க. அதனால் அங்கே ஒரு சர்ச்சு கட்டினாங்க. அதுதான் வந்து வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு ஒரு கோயில் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம், ஒரு கதை. இப்படி ஒன்று இருக்குது. ஆனால் இதில் எல்லாமே பார்க்காம ஒரு கதையை மட்டும், கதை இல்லை, ஒரு நிஜத்தை மட்டும் நான் பைபிளில் பார்க்குறேன். அந்த நிஜம் என் மனசை தொட ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, சாமினா என்ன? சாமினா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 கையாவது எக்ஸ்ட்ரா இருக்கணும். மனுஷனா நம்மளுக்கும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். சாமினா வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கம், கோல்டு, வைரம், வைடூரியம் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாமே இருக்கணும். சாமியை வந்து யாரும் வந்து நம்ம வந்து கிண்டலோ தொட்டுக்கிட்டுலாம் பேசிட முடியாது. அந்த சாமி பக்கத்தில் போய் இந்த சாமி அப்படி தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாமியை வந்து அப்படி கை நீட்டி பேசினாலும் அந்த சாமி வந்து கண்ணை குத்திடும், இல்லை கையை உடச்சிடும், நம்மளை தும்சம் பண்ணிடும். இதுதான் சாமி. சாமின்னா கெத்து. இப்படி தான் நான் வளர்ந்துருக்குறது. பைபிளில் இன்னொரு சாமியை பார்க்குறேன். அந்த சாமி என்னடான்னு பார்த்தா கந்தல் துணி போட்டிருக்குது. அந்த சாமி என்ன பண்ணுது, ஜாதி மதம் பார்க்க மாட்டேங்குது. இப்போ யூஸ்வலாகவே பெண்களை வந்து ஒதுக்கி வைப்பாங்க, பெண்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. சும்மா நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து ஒரு 50% ஓகே. பெண்கள் வந்து எப்படின்னா அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு பெண்கள் வந்து தான் சரிசமாக வீட்டில் உட்காந்துடக்கூடாது. இதில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லா பெண்களும் அப்படி இல்லை. சில பெண்கள் வந்து புருஷனை மார்மலே உதைப்பாங்க, அது வேறு. முக்கால்வாசி இடத்துல அவங்களுக்கு மதிப்பு கிடையாது. இப்போ பெண்களுக்கு ஒரு 3 நாள் வந்து ஒரு தீட்டுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்களோட பயாலஜிக்கல் உடம்புல இருக்கிற ஒரு இது. அந்த 3 நாளைக்கு அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஒதுங்கி இருக்கணும், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவங்க அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது. இது ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் மட்டும் கிடையாது, இது பழைய ஏற்பாட்லேயே இருக்குது. பழைய ஏற்பாட்லேயே ஒரு பெண் இந்த மாதிரி தீட்டாக இருந்துச்சுன்னா அந்த பெண்ணு வெளியே வந்ததுன்னா அந்த பெண்ணை கல்லடிச்சே கொள்ளலான்னு இருக்குது, ஓகேவா? இப்படி பெண்களை வந்து அடிமை மாதிரி வச்சுட்டு இருக்க டைமில் ஒருத்தர் வந்து அந்த பெண்களுக்காக நிற்கிறாரு. ஒரு தீட்டுப்பட்ட ஸ்திரீ, அந்த ஸ்திரீ வந்து மோசே காலத்தில் வெளியவே வரக்கூடாது. ஆனால் அந்த வந்து இயேசுவோட வஸ்திரத்தை தொட்ட உடனே 12 வருஷமாக தீட்டு இருந்த ஸ்திரீ குணமாயிடுது. நீ எப்படி என்னை தொடலாம், நான் போய் குளிக்கணும்னு ஒரு சொல்லலை.
நீ குணமாயிட்டன்றாரு. பெண்களுக்காக நிற்கிறாரு. ஒரு பெண்ணை விபச்சாரின்னு அடிக்க வந்துட்டாங்க, கல் எடுத்து அடிக்க வராங்க. இப்போ இந்த பைபிள் என்ன இருக்குதுன்னா, கையும் களவுமாக பிடிக்கப்பட்டார். கையும் களவுமான இங்கிலீஷில் சே தட் he was caught red handed. தப்பு செய்யும் போதே பிடிக்கிறது தான் கையும் களவுமாக லஞ்சம் வாங்கும் போதே வர பிடிச்சோம் அப்படின்லாம் நியூஸில் பார்க்குறோம் தெரியுமா? அந்த மாதிரி கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்க. அப்போ கையும் களவுமாக பிடிச்சா அந்த இடத்துல ஒரு பெண்ணு மட்டும் இருப்பாளா இல்லை ஒரு ஆணும் இருப்பானா? அந்த ஆணை வந்து யாரும் கல்லால் அடிக்கலை. ஆண் என்ன வேணால் பண்ணலாம், பெண்ணு மட்டும் பண்ணக்கூடாது. இது வந்து இந்த மேல் சாவனிசம், ஆண் ஆதிக்கம் பழைய ஏற்பாடுலையும் இருந்தது, மற்ற இதுலேயும் இருக்குது. ஆனால் இயேசுக்கிட்ட அந்த அந்த ஆண் ஆதிக்கம் இல்லை. நீ யோகியமாக இருந்தால் கல் எடுத்து வீசுன்றாரு. பெண்களை நான் அப்புறம் யோசிக்கிறேன், பெண்களை மதிக்கிறாரு. ரெண்டாவது ஜாதி பார்க்க மாட்டேங்கிறாரு, மதம் பார்க்க மாட்டேங்கிறாரு. உனக்கு 2 துணி இருந்தால் ஒரு துணியை கொடுத்துருன்றாரு. உனக்கு அதாவது ஒரு நாளை ஒரு மனுஷனுக்கு என்னென்ன அட்வைஸ் பண்ண முடியுமோ என்னென்ன பண்ண முடியுமோன்னு சொல்லாமல் செஞ்சு காட்டுறாரு. நம்ம சாமியை தொட்டால் கண்ணை குத்திடுறோம், அந்த சாமியோட தாடி மயிரை பிடிச்சி இழுக்கிறாங்க, அந்த சாமி மூஞ்சில் எச்ச துப்புறாங்க, அந்த சாமி தலையில் இவ்வளோ பெரிய முள்கிரீடம் வச்சு அடிக்கிறாங்க, கையிலையும் காலையும் பெரிய பெரிய ஆணி வச்சு அடித்து சாட்டையால் அடித்து அவரை நிர்மாணமாக்கி கெட்ட வாட்டில் திட்டி கலாச்சி எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்துகிறாங்க. அவர் ஒரு மறுவார்த்தை பேசாமல் அப்படியே எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. ஏன் இவர் வாங்கினாரு, என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு தப்பும் பண்ணல. நீங்களும் நானும் பண்ண தப்புக்காக இது எல்லாத்தையும் அவர் பாடுபடுறாரு. அப்போ இதுதானே சாமி, இதுதானே சாமி. அப்படி அடிக்கும் போது கூட அவர் என்ன சொல்கிறாரு, பாவம் தெரியாமல் பண்ணுறாங்க மன்னிச்சிருங்கன்றாரு. கிறிஸ்தவர்களுக்காக உயிரை விட்டார் இயேசு அப்படின்னு இருக்குதா? எல்லாருக்காகவும் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜீவனுக்காக அடிபட்டு அசிங்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி நமக்காக பாடுபட்டார். அப்போ இவருக்கு என்ன என் மேலே இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்னு இயேசு மேலே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், எனக்கு இயேசு மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருது. ஏன்னா ஃப்ரெண்டு தான். நான் தண்ணி அடிப்பேன், நான் தம் அடிப்பேன், நான் பான் பராக் போடுவேன், நான் என்ன வேணால் பண்ணுவேன், என்னை கேட்கக்கூடாது. நான் எதாக இருந்தாலும் எங்கள் அம்மாட்ட ஃப்ராங்காக பேசுகிறேன். நான் எப்படி இங்கே ஃப்ராங்காக பேசுகிறேனோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருப்பேன். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உன் இஷ்டம், உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டல, நீ என்ன வேணால் நினச்சிக்கொண்டு. அப்போ வந்து ஒரு இன்சிடெண்ட்டு, இந்த இவன் இப்போ வரும்போது கூட வண்டியை பற்றி பேசிட்டோம். ஒரு கிறிஸ்மஸோ நியூ இயராக தெரில, நைட்டு வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு சிபிஎம்மில் ஒரு ப்ரேயரில் இருக்கிறாங்க. நீ வந்து 5 நிமிஷம் உக்காந்துட்டு போடான்றாங்க. நான் என்ன பண்ணுறேன், வண்டி அங்கே போய் விட்டுட்டு திருப்பி இவனை பைக்கில் கூட்டு வாடான்னு சொல்லி பைக்கில் ஏறி உட்காந்துட்டு எங்கள் அம்மா உள்ள ப்ரேயரில் இருக்காங்க. நேராக போயிட்டு வைன் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு குவார்ட்டரை வாங்கி குடிச்சிட்டு அந்த போதையோடு நேராக போய் உள்ளே உட்காடுறேன். என்னை பைக்கில் ட்ராப் பண்ணவன் இவன் வந்தான். இது போயிட்டு வந்துட்டேன். வந்துட்டு வீட்டில் ஒரு நாள் உட்காந்துட்டு 8:30 மணிக்கு எல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்குறேன். உட்காந்துருக்கும் போது எனக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரே ஒரு கேள்வி வருது. எப்போதுமே இதுக்கும் ஒரு போராட்டம் இருக்கும். இது ஒன்று சொல்லும், இது ஒன்று சொல்லும். இயேசு தான் உண்மையான சாமி, அதுதான் அப்படின்னு மனசு சொல்லுது. மைண்ட் என்ன கேட்குது, அது எப்படி இவ்வளோ வருஷம் நீ சபரிமலைக்கு 25 வருஷம் போனேன், அது சாமி இல்லையா? அங்கே மிராக்கள் நடக்கலையா? அப்போ இது கிடையாதா? நீ என்ன ஜாதி, நீ என்ன மதம், நீ எப்படி டக்குன்னு இப்படி மாறலாம்? இது ஒன்று கேள்வி கேட்குது. இதுக்கான விஷயம். அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஹிந்துஸோ முஸ்லீம்ஸோ உங்களை திட்டக்கூடாது, ஏன் ஜீசஸை பற்றி ஏற்றுக்கல அப்படின்னு. ஏன்னா ஒரு சின்ன ஈகோ நமக்குள்ளே எல்லாமே இருக்கும். கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே ஈகோ கிடையாதா? நீங்கள் ஆர்சி கிட்ட சொல்கிறத போய் ஒரு ஆர்சி கிட்ட போயிட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு, நீங்கள் ரோமன் கேத்தலிக், நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு சிஎஸ்ஐ சொன்னால் ஆர்சி ஏற்றுப்பாங்களா? சண்டை வரும். ஒரு சிஎஸ்ஐ கிட்ட போய் ஒரு பெந்தகோஸ்து போயிட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு, நாங்கள் பண்ணுறதான் சரி அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு சிபிஎம்மில் இருக்கவங்ககிட்ட போயிட்டு ஒரு பெந்தகோஸ்துக்கிட்ட போய் நீங்கள் பண்ணுறதான் சரி நான் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஒரே இயேசுக்கு கும்பிட்ற நமக்கே இவ்வளோ ஈகோ இருக்கும் போது வேறு மதம் வேறு இதுலேருந்து அவங்க வர்றதுக்கு இயேசு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு மைண்டில் எனக்கும் விஷயம் ஓடிட்டே இருக்குது. என்னடா பண்ணலாம் போது ஒரு விஷயம் எனக்கு மைண்டில் பட்டுருச்சு. இல்லை இயேசு தான் உண்மையான சாமி, இயேசு எனக்காக உயிரை கொடுத்தாரா? இதெல்லாம் முன்னாடி வந்து ஒரு பாட்டிலு ஒரு கிளாஸு சைட் டிஷ்ஷோட மைண்டில் ஓடிட்டுருக்குது. இயேசு உனக்காக உயிரை கொடுத்தாருன்னு நம்புறியா? சத்தியமாக உயிரை கொடுத்தாருன்னு 100% நம்புகிறேன். சரி, உயிரை கொடுத்த இயேசுக்காக நம்ம என்ன திருப்பி கொடுக்கலாம்? என்ன கொடுக்கலாம்? சரி, நம்ம காணிக்க பாக்ஸில் காசு போட்டுடலாம்.
அப்போ எனக்கே கேள்வி வருது, உலகத்தில் இருக்க பணம் எல்லாம் அவருது, அவர் போட்ட பிச்சை தான் நமக்கு. இயேசுக்கு பணம் வேண்டாம். இயேசு பேரை சொல்லி வேணால் மற்றவங்க பணம் வாங்குவாங்களே தவிர இயேசுக்கு பணம் வேண்டாம். அப்போ இயேசுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. வேறு என்ன கொடுக்கலாம்? மொட்டை அடிச்சிக்கலாமா? ஏன் முடிய வச்சு அவர் டோப்பாவா செஞ்சுக்க போகிறாரு? சரி, எதுக்கு? அப்போ இயேசுக்கு என்ன உயிரை கொடுக்கலாம்? உயிரெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். சரி, என்ன தான் பண்ணலாம்? அப்போ எனக்கு கண்ட டக்குன்னு அந்த குவார்ட்டர் பாட்டில் தான் பட்டுச்சு. உயிர் கொடுத்த இயேசுக்கு கேவலம் இந்த குடிப்பழக்கத்தை, இந்த சிகரெட்டை, இந்த பான்பராக தொடாமல் இருந்தால் என்ன அப்படின்னு ஜன்னல் வழியே தூக்கி வெளியே போட்டேன். 2004, இப்போ 2024. இதில் நான் பொய் சொல்கிறேன்னா இல்லையான்றது இவனுக்கே தெரியும். இல்லை இவனை கேவலம் வெளியேருந்து கேட்பான், என்னடா பொய் சொல்கிற அப்படின்னு. இவனுக்கே தெரியும். இன்றைக்கி வரைக்கும் அது கையில் தொடவே இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியெல்லாம் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறோம். நான் அப்படியே என் ஃப்ரெண்டு கூட போகிறேன், பேடு வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் காணான் ஊழியம் அவங்க கூட மனோஜ் அவர்கிட்ட போயிட்டு எங்கள் ரோட்லலாம் எங்கெங்கே சின்ன சர்ச்சு எங்கெங்கே இருந்தாலும் அங்கே போயிட்டு ரோட்டில் ட்ராமா போடுறது இது எல்லாமே பண்ணுறேன். அப்போ சரி டான்ஸ் கிளாஸ் பசங்களாம் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்போ மது ஒரு 4-5 பசங்களை கூப்பிட்டு, வாங்க நம்ம ஜீசஸ்காக டான்ஸ் ஆடலாம், இது வரைக்கும் சினிமா பாட்டுக்கு ஆடிருக்கோம், ஆடலாம் அப்படின்ட்டு அப்போ ஆரம்பித்தது. மதுவெல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் டான்ஸ் ஆட வைப்போம். அப்போலாம் பர்க்மன் ஐயா யாருன்னே தெரியாது. அவர் இருக்கார், அவரை சுற்றி நாங்கள் தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறோம். ஐயா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, இப்படி இல்லைங்க, இப்படி ஆடுங்க, இப்படி நில்லுங்க, இப்படி நடந்து வாங்க, இப்படி பாடுங்க, இப்படி. அந்த ஃபஸ்ட்டு அவர் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லாம், அவர் எடுத்த வீடியோஸ்லாம் இவங்க தான் டான்ஸ் மாஸ்டர், நாங்கள் தான் பண்ணது. எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு ஆனால் அப்போ கூட அவன் சபரிமலைக்கு போயிட்டுருக்கான். நான் இனிமேல் வரமாட்டேன்டா அப்படின்ட்டேன். பசங்களாம் போகிறாங்க. எனக்கு ஒரு நாள் திடீர்னு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு தோணுச்சு. நேராக போனேன், சர்ச்சுக்கு போனேன். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வந்தான் ஒருத்தன். நேராக போய் ஞானஸ்தானம் எடுத்தோன்னே, சார் நீங்கள் உங்கள் மதம் மாறணும், நீங்கள் பேரை மாற்றணும்னா, டே ஏசு ஞானஸ்தானம் எடுக்க சொன்னார், எடுத்துட்டேன், நீ கிளம்பு காத்து வரட்டு அப்படின்னு நான் வந்துட்டேன். நான் பாட்டு எல்லா இடத்துக்கும் போய் ஷூட்டிங்லாம் போயிட்டுருப்பேன். அப்போ என் காரில் பானட் மேலே பெருசாக ஜீசஸ்னு ஒரு ஸ்டிக்கர் போட்டிருப்பேன். அங்கே போனோன்னா அங்கே இருக்கிறவங்களாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நேற்று வரைக்கும் நீ சபரிமலைக்கு போயிட்டு 20 வருஷம் போயிருந்த, எல்லா கோயிலுக்கு போவேன், உங்கள் அப்பா ஹிந்து, உங்கள் அம்மா ஹிந்து, எல்லாம் ஹிந்து, இப்போ ஏசுன்ற உனக்கு என்ன ஃபாரின் துட்டு வருதா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், ஃபாரின்லாம் துட்டு வரலடா. அப்போ என்ன நினைப்பேன்னா, அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாமல் பேசுகிறாங்க. சரி, தெரியாமல் பேசுனவங்களை இயேசு மன்னிச்சிருவார். இயேசு ஆணி அடித்தவங்களே என்ன சொல்கிறாரு, தெரியாமல் பண்ணுறாங்கப்பா, மன்னிச்சிருங்க அப்படின்றாரு. சில நேரங்களில் பல சர்ச்சுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அப்படி தான் சொல்லுவேன், ஏன்னா நடந்த விஷயத்த சொல்கிறேன். பல சர்ச்சுக்குலேருந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நான் எங்கள் அம்மா நான் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு இயேசு பற்றி சொல்லுவாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னா வாங்க. அவங்க சில பேர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவாங்க, சில பேர் பிளாக் பேண்ட் ஒயிட் சட்டையில் வருவாங்க, சில பேர் காவி சொக்காவில் வருவாங்க, கலர் சொக்காவில் வருவாங்க. பைபிள்லாம் கையில் வச்சுருப்பாங்க. ஜீசஸ் பற்றி எதாவது சொல்லுவாங்களே அப்படின்ட்டு நம்ம ஆரம்பத்தில் கர்த்தருக்குள்ளே வந்திருக்கோமே அப்படின்ட்டு போய் உட்காந்தோன்னே அவங்க முதல் கேட்குற கேள்வி, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னாங்க. ஐயா நான் அந்த மாதிரி காணான் ஊழியம்னு என் ஃப்ரெண்டு பண்ணுறாரு. இந்த ஐயோ அந்த சர்ச்சுக்கெலாம் போனீங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. எங்கள் சர்ச்சுக்கு வந்தால் தான் போக முடியும். எங்கள் சர்ச்சில் திருப்பி எங்கள் சர்ச்சில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திங்கன்னா ஏசி கோச்சில் அப்பர் பர்த்தில் ஸ்ட்ரைட்டாக பரலோகத்துக்கு போகலான்வாங்க. நான் அப்படியே வாயே பார்த்துன்னு இருப்பேன். அடுத்தது ஒரு கேள்வி கேட்பாங்க, செம்மையாக கேட்பாங்க தான், நீங்கள் அவரா இவரா அப்படின்வாங்க. எனக்கு புரியாது. எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம்னா, நம்ம ஷூட்டிங் போகும்போது அந்த கம்பெனியில் கேட்டாங்களே நீங்கள் அவாளா இவாளான்னு, அதே மாதிரி இவர் ஏன் கேட்குறாரு, நீங்கள் அவரா இவரா? நான் சொன்னேன், ஐயா நம்ம டியூப்லைட்டு எது ஸ்ட்ரைட்டாக கேட்டுருங்க, நீங்கள் அவர் இவர் சிவருன்னெலாம் சொன்னால் எனக்கு புரியாது. இல்லை நீங்கள் நாடார் கிறிஸ்தவரா இல்லை தலித் கிறிஸ்தவரா அப்படின்வாங்க. எனக்கு பைபிள் இப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஏன் இவர் போட்டு நம்மளை கலாய்க்கிறாரு அப்படின்னு உட்காந்துருப்பேன். அடுத்தது என்ன வேலை பண்ணுறீங்க இப்படிலாம் பேசிட்டு எங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்ட்டு போயிடுவாரே தவிர கட்சி வரைக்கும் இயேசுவோட அன்பை பற்றி சொல்லவே மாட்டார். அப்புறம் எங்கள் அம்மாகிட்ட நான் சொன்னேன், வேணாம், இந்த கிறிஸ்தவ மதமும் வேணாம், ஜீசஸும் வேணாம், நான் பழைய ஸ்ரீயாகவே இருந்துடுறேன், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த கோயிலில் போய் சண்டை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி இங்கே இயேசு தான் உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் அங்கேயாவது பரவாயில்ல, 1 2 3 4 பிரித்தாங்க, இங்கே 400 பிரித்து வச்சுருக்கிறாங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ ஆர்சியான்னு கேட்குறாங்க, நீங்கள் பென்டகாஸ்டான்னு கேட்குறாங்க, சிஎஸ்சியான்னு கேட்குறாங்க, நீ லூத்ரனா கேட்குறாங்க, ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. எனக்கு குழம்புது, எனக்கு வேணாம். எந்த இடத்துலையும் ஜாதி இல்லைன்னு நினைக்கிறேன். நான் என்கிட்ட நீ தலித்தா இல்லை நாடாரான்னு கேட்குறாங்க. எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை, எனக்கு வேண்டாம். இது
அரசியல்வாதிகளோட மனுஷங்களோட ரொம்ப தப்பாக இருக்குது, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது தேவையில்லவா, விட்டுருங்க அப்படின்னு எங்கள் அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பொறுமையாக உட்காரு, நீ கிறிஸ்தவர்களை பார்த்தனா வழி மாறி போயிடுவேன், கிறிஸ்துவை மட்டும் பார்த்தனா வழி மாற மாட்டேன். உனக்கு கிறிஸ்தவர்கள் வேணுமா, கிறிஸ்து வேணுமா, ஏன்னா கிறிஸ்து தான் வேணும், அப்போ அவங்கள பார்க்காத. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கிறிஸ்டியன்ஸை நான் பார்க்குறதே கிடையாது, கிரைஸ்டை மட்டும்தான் பார்க்குறேன். ஏன்னா நியாயமாக பேசுவோம். உலகத்திலேயே ஈகோ பிடிச்சவங்க அதிக ஈகோ பெருமை பிடிச்சவங்க யார் சொல்லுங்கள் பார்க்கலாம்? கிறிஸ்தவன் தான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் பரிசுத்தமாக, அவனோட டினாமினேஷன் தான் பெரிய டினாமினேஷனு, அவனோட ஜாதி தான் பெரிய ஜாதி, ஜாதியை பிடிச்சி தொங்கின்னு இருப்பாங்க. இல்லைன்னு சொல்லுங்கள், இருக்குது. நல்ல ஊழியக்காரங்க நல்ல பாஸ்டர்லாம் இருக்கிறாங்க, அதனால தான் இங்கே வரேன், இல்லைன்னா நான் வர்ற கூட மாட்டேன்னா. நான் ஐயா கிட்ட சொல்லுவேன், அந்த சர்ச்சுக்கு வாங்க ஐயா, ஐயா எங்கள் சர்ச்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கூடுவாங்க, 10 ஏசி இருக்குது, டிவி இருக்குது. நான் கேட்பேன், உன் சர்ச்சில் ஏசி இருக்குது, ஏசி இருக்கிறாரா? ஏசி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? நாங்கள் போன வாரம்லாம் போன இடத்துல நிற்க முடியல. இதை கேளுங்க, அது வெறும் தகர ஷீட்டு தான், ஊற்றுது. அப்படியே அரவிந்த் சாமி மாதிரி இருந்த ஐயாவே அழுக்கு சாமி மாதிரி ஆயிட்டாரு, அவ்வளோ ஊற்றுது. ஆனால் அங்கே ஏசு இருந்தாருன்னு எனக்கு தெரியும். அதுதான் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொன்னேன், டே வாடா, இனிமேல் நம்ம வந்து இந்த பெரிய சர்ச்செலாம் போகக்கூடாதுடா, தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, குட்டி இடத்துக்கு போவோம், பெரிய இடத்துக்கு போகணுன்னு வச்சுக்கோயேன். உடனே என்ன சொல்லுவாங்க, ஐயா இப்போ தான் இந்த பில்டிங் கட்டியிருக்கிறோம், பக்கத்தில் இன்னொரு பில்டிங் கட்டணும்னு காணிக்கை கேட்பாங்க. எந்த சர்ச்சிலையும் ஏழைங்களுக்கு உதவை பற்றி பேச மாட்டாங்க, நீ வா, அதனால நம்ம பெரிய சர்ச்சுக்கெலாம் வேணாம், சின்ன இடத்துக்கே போகலான்ட்டு. இதுதான் எனக்கும் இவருக்கு இருக்க டீலு. ஏதாவது பெரிய சர்ச்சுன்னு சொன்னால் ஐயா வேணாம், நான் வரல அப்படின்ட்டுருவேன். நீங்கள் எனக்கு சின்ன சர்ச்சாக சொல்லுங்கள், அது தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா எனக்கெல்லாம் இலவசமாக இயேசு கொடுத்தாரு. என் சாட்சியை நான் விற்க வரல, நான் விற்கிறதுக்காக வரல. எனக்கு இலவசமாக கொடுத்த இயேசு, பைபிளில் எல்லா இடத்துலையும் இயேசு ஏழைங்களுக்கு உதவுங்கன்னு அதிகமாக சொன்னாரா? தசமபாகம் கொடுத்தாருன்னா நீங்கள் பார்த்துக்கோ, உங்களுக்கு கொடுங்க. நான் அதை பற்றி சொல்ல வரல. தயவு செய்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. நான் ஜெயிலில் இருந்தேன், நீங்கள் வந்து என்னை விசாரிச்சிங்க. நான் உடம்பு சரியாமல் இருந்தேன், என்னை பார்த்தீங்கன்னு சொன்னாரே தவிர, நான் கோட்டு சூட்டு போட்டிருந்தேன், நீங்கள் டை வாங்கி கொடுத்தீங்க. நான் ஃபாரின் காரில் போனேன், எனக்கு நீங்கள் டீசல் ஊற்றுனீங்க. எனக்கு 2 கட்டடம் தான் இருந்துச்சு, எனக்கு 3வது கட்டடம் நீங்கள் கட்டி கொடுத்தீங்க. என்கிட்ட 4 ஏசி இருந்தது, 5வது ஏசி வாங்கி கொடுத்தீங்கன்னு இயேசு சொல்லலை. என்ன சொன்னார்னு தெரியாமல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கும் எத்தனையோ ஊழியக்காரங்க உண்மையாக ஊழியம் பண்ணிவிட்டு, மிஷினரிஸ் அடிபட்டு உதப்பட்டு கஷ்டப்பட்டு அடுத்த மாதம் வாடகை கட்ட முடியாமல், ஸ்கூல் ஃபீஸ் பசங்களுக்கு கட்ட முடியாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் நம்ம கொடுக்கதா தான் இயேசுக்கு கொடுத்த மாதிரி, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கனால நான் அந்த இதில் முன்னோன்னு நான் சொல்லிட்டேன், சரி ஓகே இயேசுக்காக நம்ம வாழணும். கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த கம்பெனிலே மூஞ்ச பார்த்தியாடா, நீலாம் நடிகை வந்தியாடான்னு கேட்ட கம்பெனிலெலாம் கூப்பிட்டு என்னோடய சம்பளம் அப்படியே 50 500 மாறுது, 500 5000 மாறுது, 5000 20,000, அப்படியே ஒரு நாளைக்கு 25,000 சம்பளம் கொடுத்து சன் டிவி, ஜீ தமிழ், தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு, இது எல்லாத்துலேயும் சிறந்த நடிகன், எது இந்த கப்புபூச்ச மூஞ்சி தான் சிறந்த நடிகன் அப்படின்னு எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த அவார்டு வாங்கினதுக்கு காரணம் என்னோடய திறமையோ என்னோடய அழகோ என்னோட இவரை தெரியும் அவரை தெரியும் கிடையாது. இயேசு போட்ட கிருபைன்னு சொல்லிட்டு ரொம்ப டீசெண்டாக சொல்ல மாட்டேன், இயேசு போட்ட பிச்சை. நான் வரும்போது கூட அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், ஐயா செருப்பு, ஐயா சொன்னார் செருப்பு எப்படி வச்சிடாதீங்க, கலந்துரும், தள்ளி வைங்க அப்படின்னு. ஏன் அது ஏங்க தொடாதீங்க, என் செருப்பு தொடாதீங்க, ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள்லாம் செருப்பை கழட்டி விற்க வேண்டிய இடத்துல கூட நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அதான் நான் ஒவ்வொரு வாட்டி ஊழியம் பண்ணுறதுக்கோ சர்ச்சுக்கோ கர்த்தர் இயேசு பற்றி பேச வரும்போது, இங்கே உங்களுக்கு எனக்கு வந்து நீ உங்களோட தலையில் இருக்க கிரீடமாக நான் இங்கே வர விரும்பலை, எனக்கு வந்து போஸ்டர் அடிக்கணும். நீங்கள் எத்தனை பேர் சர்ச்சுக்கு வருவாங்க பாஸ்டர், எத்தனை சர்ச்சு வருவாங்க, ஃபோட்டோ போடலையா, ஏன் போடல, இப்படிலாம் வந்து பண்ணுறதுக்காக வந்து நான் ஜீசஸை பற்றி பேச வரல, உங்கள் தலையில் கிரீடமாக இருக்க வரல. இங்கே இருக்க ஒவ்வொருத்தர் காலில் இருக்க செருப்பாக தான் நான் வந்திருக்கேன். நான் உங்களோட செருப்புன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன், நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், அதை நான் சந்தோஷப்படுறேன். அதுதான் என்னோடய தகுதி எனக்கு தெரியும். எனக்குள்ளே இருக்க இயேசு மட்டும்தான் பெரியவர், மற்ற எதுவுமே பெருசு கிடையாது. இன்றைக்கி யூடியூப்பில் கூட வந்து டாக்கிங் டாங்கின்னு எனக்கு ஒரு சேனல் இருக்கும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். யூடியூப்பில் டாக்கிங் டாங்கி
யூஸ்வலாக யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோஸ் போட்டால் நம்மளுக்கு காசு வரும். எனக்கு காசு வராது. ஏன்னா நான் நார்மலாக எல்லாம் போட்டுட்டு அந்த யூடியூபோட அக்கௌண்ட்லேருந்து பேரில் வந்துருச்சு, நம்பர் வந்துருச்சு, இனிமேல் எனக்கு காசு வரணும். அந்த வீடியோ நான் பண்ணும்போது எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரு ஊழியர் சொன்னார், எனக்கு நாசத்தில் இருக்கிற ஏதோ வீடியோ பண்ண லாக்டவுன் டைமில், சரி இயேசுவோ ஒரு ஃபாரின் கடவுள், இயேசு ஜாதிக்கு தான் முக்கியம், இயேசு வந்து மதத்தை தான் பார்க்குறாரு அப்படின்னு தப்பாக புரிஞ்சிட்ருக்கவங்களுக்கு ஈஸியாக இயேசுவை பற்றி எப்படி சொல்கிறது, ஈஸியாக இயேசுவை பற்றி ஒரு பாமரனுக்கு எப்படி புரியுறது, ஒரு பைபிள் காலேஜ் போகாமல் சாதாரணவனுக்கு எப்படி புரியணும், அதுக்காக நம்ம ஒரு வீடியோ பண்ணுன்றது தான் டாக்கிங் டாங்கி ஆரம்பித்தேன். சில வீடியோஸ்லாம் 1 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் வியூஸ்லாம் போகும். அப்போனா எனக்கு நிறைய பணம் வரணும். ஒரு வாட்டி பிளாக் ஆச்சு. பிளாக் ஆகும் போது தான் திருப்பி அதை ரெடி பண்ணலாம், பேங்க்கில் போகலான்னும் போது தான் எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்துச்சு. ஏண்டா நீ தெரு பொறுக்கிட்டு குடிச்சிட்டு எதுக்குமே உபயோகமாக இல்லை இருந்த உனக்கு நான் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தேன், நான் தான் மெய்யான தெய்வன்றது உனக்கு ஃப்ரீயாக கொடுத்தேன், நீ ஃப்ரீயாக என்கிட்ட வாங்கிட்டு உன் சாட்சியை விற்க போறியா? அன்னிலேருந்து இயேசுக்கு பண்ணுற காரியம் பணத்துக்காக பண்ணுறது கிடையாது. அந்த யூடியூப்பில் 1 பைசா இன்றைக்கி வரைக்கும் வராது, அது பிளாக்டா வேண்டாம். இதில் முழு நேரம் ஊழியம், இந்த ஊழியம், அந்த பெரிய ஊழியம், இந்த பெரிய ஊழியெல்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு ஆக்டர்னால் ஒரு நாளைக்கு ஒரு 100 பேரை பார்ப்பேன். நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறீங்கன்னா அங்கே அட்லீஸ்ட் ஒரு 50 பேரை பார்த்துருங்க. ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கார்பரேஷன் சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சிறிய ஆளாக இருந்தாலும் சரி, எந்த இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஒரு நாள் இயேசுவை பற்றி சொன்னால் போதும், ஒருத்தருக்கு சொன்னால் போதும். நீங்கள் வெறும் வார்த்தையோட சொன்னால் பத்தாது, உங்களோட செயல் அதில் இருக்கணும். ஒருத்தன் பசியோடு வரானா, அவன் ஹிந்துவா, கிறிஸ்டியனா, முஸ்லீமா, அவன் தலிதா, நாடாரா, இல்லை அவன் பெண்டகாஸ்டா, இல்லை ஆர்சியான்லாம் பார்க்காம ஒருத்தன் பசியோடு வரானா, அந்த நேரம் பார்த்து நேராக நீ வந்து அவன் தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு பசியணும் ஆவியை வெளியே பசியணும் ஆவியை வெளியே போனால் வெளியே போகாது. நீ அப்போதான் வந்து பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கேன்னு சொல்லி பைபிள் இருக்க வசனமாக அவங்ககிட்ட சொல்லுவார். இதில் அவர் என்ன சொன்னார்னா, இதில் என்ன சொன்னார்னா, சங்கீதத்தில் என்ன சொன்னார்னா, நீதிமொழியில் என்ன சொன்னார்னா, அவன் கேராய் கீழே விழுந்துடும். அதுக்கெல்லாம் முன்னாடி பாக்கெட்லேருந்து வெறும் 20 ரூபா எடுத்துகிட்டு போய் 2 கட்டி இட்லியும் கட்டி சட்னியும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் சாப்பிடுவான். சாப்பிட்டானா அவன் கண்ணு திறக்கும், காது கேட்கும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஐயா நன்றின்வான். நன்றி எனக்கு சொல்லாத இயேசுக்கு சொல்லுன்னு சொல்லு. இதுதான் ஆரம்பிக்கணும். இதுக்கு பேரும் தான் ஊழியம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். முதல்ல ஆக்ஷன்ஸ் இருக்கணும். நீ இயேசு பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெளியே 5 பைசா பாக்கெட்லேருந்து எடுக்காமல் நீ கட்டணம் கட்டிக்கிட்டு நீ உன் குடும்பத்துக்கு சேர்த்துக்கிட்டு நீ பயங்கரமான சொக்கெல்லாம் போட்டுருந்தானா கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம யாருமே இயேசு சொல்கிறது செய்கிறது கிடையாது. நம்ம எல்லாருமே கந்தல் துணி அசிங்கம். நம்ம 2 வஸ்திரம் தான், ஒரு வஸ்திரம் கொடுத்துருன்ட்டாரு. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஜீன்ஸ் இருக்கும், எடுத்து கொடுப்பேனா? என்கிட்ட 2 வண்டி இருக்குது, ஒரு வண்டி கொடுத்துடணும்ல. உங்கள் வீட்டில் கன்ஃபார்மாக எல்லாருக்கும் பட்டு புடவை இருக்கும். ஒரு புடவை கொடுத்துருவீங்களா? 2 புடவை வந்து ஒரு புடவை கொடுத்துருவீங்களா? ஹாலில் ஒரு டிவி, ரூமில் ஒரு டிவின்னு ஒரு டிவி எடுத்து கொடுத்துருவோமா? கிடையாது. நம்மளே வேஸ்ட். இயேசு சொன்னது நான் பார்த்ததே கிடையாது. அப்படிலாம் வந்து அவரும் அதனால தான் ஆரம்பத்துலன்னு சொன்னேன், ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டுக்கும் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன மாதிரி வாழுங்க, என்ன மாதிரி பண்ணுங்கன்னு எக்ஸாம்பிள் பண்ணிட்டு போயிட்டார். சீடர்களை காலெல்லாம் வந்து கழுவுறாரு. எனக்கு தெரிஞ்சு 99.9% சக ஊழியர்களோ சக ஆளுங்களோட காலெல்லாம் கழுவுறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. பாஸ்டரோட ஷூ வேணால் ஒருத்தர் தூக்கின்னு வரலாம், அவ்வளோதான். ரொம்ப கம்மி. அதிக கூட்டமாக இருக்க இடங்களில் வந்து இயேசு இருப்பார்னு சொன்னால் பைத்தியக்காரத்தனோ. இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு போகிற இடம் குறுகிய பாதை, பிராடு கிடையாது, குறுகிய பாதை. சொல்லுவாங்க இயேசு ஊழியம் பண்ணும் போது இயேசு மட்டும் இயேசு காணிக்கை வாங்கினார். இயேசு கிட்ட வந்து பயங்கரமான காணிக்கைலாம் ட்ரெஷரி. இயேசுவோட காணிக்கையை பார்த்துட்டது யாரு? யூதாஸ். ஓகேவா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இயேசு வராரு, திடீர்னு கேட்குறாங்க டாக்ஸ் கட்டினான்னு கேட்குறாங்க. டாக்ஸ் கட்டலையே. யூதாஸ், நம்ம காணிக்கையிலேருந்து ஒரு வெள்ளி பணத்தை எடுத்துக்கொடு அப்படின்னு ஜீசஸ் சொன்னாரா? என்ன சொன்னார்? போய் மீன் பிடிச்சினாங்க பீட்டரு. போய் மீன் பிடிச்சினா மீன் வாயில் ஒரு வெள்ளிக்கு பணம் இருக்கும், அதை எடுத்து உன் டாக்ஸியும் கட்டிட்டு என் டாக்ஸியும் கட்டிட்டுனார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவரோட காணிக்கை அவரோட கல்லால் ஒரு வெள்ளி காசு கூட கிடையாது. இதுதான் உண்மை. இதை மாற்றி பேசுவாங்க, மாற்றி சொல்லுவாங்க. இயேசு பணத்துக்காக ஊழியம் பண்ணல. அதேமாதிரி யூதாஸு வெறும் 30 வெள்ளி காசுக்காக மட்டும் இயேசுவை காட்டி கொடுக்கல. ஈகோ, ப்ரைடு இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு இருக்குதுன்னு சொன்ன தெரியுமா? அந்த ப்ரைடு, நான் தான் ஒஸ்தி, நான் தான் கெத்து, நான் தான் பெரியவன் அப்படின்ற ஒரு ப்ரைடு இருக்கிற. அதனால தான். ஏன்னா
அவர் போகிறாரு. ஒரு ஸ்திரீ வந்து அவருக்கு வந்து அந்த காஸ்ட்லி எண்ணெயால் வந்து அந்த தைலத்தை போடும்போது யூதாஸ் இல்லை பாஸ்டருக்கே இங்கே உட்காந்து பாஸ்டருக்கே இந்த பாஸ்டர் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி அங்கேருந்து யூதாஸ் சொல்கிறாப்புல, என்ன இந்த காசை வேஸ்ட் பண்ணுகிறாரு, அந்த 300 தினார் அதை எடுத்து யாருக்காவது ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல, என்ன அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு ஏசு சொல்கிறார், எப்பா நீ சும்மாரு, அந்த ஸ்திரீ பண்ணுறது கரெக்டு, நீ சும்மாரு, அந்த ஸ்திரீ எங்கே இருந்தாலும் அந்த ஸ்திரீ பற்றி பேச முடியும் அப்படின்னோன்னே இவனுக்கு ஈகோ இடிக்குது. நான் சொல்கிறத கேட்காம அந்த பொம்பளைக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறாருல அப்படின்னு அவனோட பெருமை இருந்துச்சுல்ல. அடுத்த லைனே பார்த்தீங்கன்னா அவன் நேராக போய் இயேசுவை காட்டி கொடுக்க தான் போவான். அவனுக்கு வெறும் அந்த 30 வெள்ளி காசு கிடையாது, அவனுக்குள்ளே அந்த பெருமை ப்ரைடு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எந்த கெட்ட பழக்கத்தையும் விட்டுலாம். நான் தண்ணி அடித்தேன்ல, அது விடுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு டிஅடிக்ஷன் சென்டர் இருக்குது, மாத்திரை இருக்குது, எல்லாம் இருக்குது, ஓகேவா. நான் வந்து ஏதாவது கஞ்சா அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட நிறுத்திடலாம். திருடுறேன்னா அதை கூட நிறுத்திடலாம். இதெல்லாம் ஏன்னா இது தப்பு நம்மளுக்கு தெரியும். பொம்பளை சாவகாசமாக அது கூட நிறுத்திடலாம். இதெல்லாம் தப்புன்னு நம்மளுக்கே தெரியும். ஐயோ இது நம்ம தப்பு பண்ணுறோம்ல அப்படின்னு நம்மளுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கும். ஆனால் நம்மளுக்குள்ளே பெருமை வந்து அது நம்மளுக்கு தெரியாது. பெருமை மேலே ஒருத்தர் தான் லூசிஃபர்னு, லூசிஃபர் சரக்கு அடிக்கிறார், எட்டி உத அப்படின்னு அனுப்பிச்சாங்களா? லூசிஃபர் வந்து இந்த பொண்ணு கை பிடிச்சி எடுத்துட்டான், எட்டி உத அப்படின்னு அனுப்பிச்சாங்களா? லூசிஃபர் எதனால் எட்டி வச்சாங்க? பெருமை, ப்ரைடு. அந்த ப்ரைடு தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பெரிய, நான் தான் எல்லாமே. அந்த ப்ரைடு இன்றைக்கி மற்றவங்களுக்கு இருக்கோ இல்லையோ கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் உண்மை. அந்த ப்ரைடு நம்மளுக்குள்ளே இருக்குன்றதே நம்மளுக்கு தெரியாது. என்னோடய ஜாதி, என்னோடய மதம், நான் தான் ஒழுங்கான கிறிஸ்தவன், அவன் சினிமாக்காரன், இவன் அந்தக்காரன், இவன் இந்தக்காரன், நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொன்னால் உனக்குள்ளே இயேசு இல்லை. உனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு உன் பக்கத்து வீட்டில் இருக்க ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ உன் வீட்டுக்கு முன்னாடி இருக்காங்களோ, இவங்களுக்கு அடுத்த வாரம் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இருக்கா, இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பணம் இருக்கா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, இவங்களுக்காக ப்ரே பண்ணலாமே, இப்படி நீ யோசிக்க ஆரம்பித்து அவங்களுக்காக நீ பண்ணுறது பேர் தான் உண்மையான இயேசுவோட புள்ள. அதுக்கப்புறம் நீ மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அது சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொடுங்க இவங்களுக்கு கொடுங்க, அது உங்கள் இஷ்டம், நான் இல்லைன்னு சொல்லலை. யாருக்கு வேணும் அப்படின்னு அவங்களுக்காக பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்காக கொடுங்க. அதுதான் உண்மையான இயேசு மேலே நீங்கள் வச்சுருக்க அன்பு. இதுதான் வந்து ஒன்றும் இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமும் கிடையாது. அதே மாதிரி உங்கள் பாஸ்டருக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். உங்கள் பாஸ்டர் மட்டும் உங்களுக்கு ப்ரே பண்ண சொல்லி வச்சுக்காதீங்க. இயேசுவோட புள்ளனா நீங்கள் உங்களோட சபைக்கு ஆள் சேர்க்காதீங்க, உங்களோட மதத்துக்கு ஆள் சேர்க்காதீங்க. நீங்கள் நான் டேஸ்ட் பண்ண இயேசு அது மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோ ஹிந்து வைராகியத்தில் இருந்தவன், அவ்வளோ பூஜை பண்ணவன், இவனை நல்லா சொல்லுவேன். நான் இவனை சபரிமலை கூப்பிட்டு போனேன், இவனுக்கு நான் சர்ச்சை கூப்பிட்டு முடியலன்னு. போன வருஷம் இவன் திடீர்னு ஃபோன் பண்ணுறான். அது வரைக்கும் ரொம்ப வேறு பூஜை கீஜை என்னென்னமோ பூஜை சொல்கிறான். நரசிம்ம பூஜை பண்ண போகிறான், அந்த பூஜை பண்ண போகிறேன், இந்த பூஜை பண்ண போகிறேன்னு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்குறான், இயேசு பற்றி நம்மளுக்கு சொல்ல அப்படின்றான். சர்ச்சு கூப்பிட்டு போகிறான். ஒரு நாள் வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இவர் தான் ஒரு ப்ரேயர் கூப்பிட்டு போகிறாரு. எக்மோரில் ப்ரே பண்ணிருக்கும்போது ஒரு ஊழியத்துக்கு போகும்போது இவன் ஃபோன் அடிக்கிறான், இன்றைக்கி நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு. அந்த ப்ரேயரை முடிச்சு நேரம் அங்கே போனால் ஞானஸ்தானம் எடுத்தான். இன்றைக்கி அவன் எடுத்துட்டான், அவன் பையன், அவன் பொண்ணு, இவங்க எல்லாருமே கர்த்தருக்குள்ளே இருக்காங்க. இன்றைக்கி வண்டியில் சொல்கிறான், ஐயோ அந்த சபரிமலை ஃபோட்டோலாம் அவனுக்கு அமிச்சேன், நம்ம போன ஃபோட்டோலாம் அந்த ஃபோட்டோலாம் காட்டாதரா, நம்ம வந்து இயேசு அதே. ஆனால் ஒன்று எதுனாலும் உண்மையை பேசணும். அது தப்புனா இதுவும் சொன்னான். நான் சின்ன வயசில் பிறக்கும் இவனுக்கு ஏன் கர்த்தரை பற்றி ஃபஸ்ட்டு இயேசு பற்றி ஏன் ஃபஸ்ட்டுனா, இவன் வந்து 11வது படிக்கிற வரைக்கும் ஒரு சர்ச்சில் தான் வந்து தங்கியிருந்தான். அந்த சர்ச்சுக்குள்ளே அவங்க பண்ண அட்டகாசத்தை எல்லாத்தையும் சின்ன வயசுலேயே பார்த்துட்டான். கிறிஸ்தவர்கள் தான் இப்படி தான் இருப்பாங்கன்றது அவன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணான். ஒருத்தன் விழுந்து போகிறதுக்கும் கிறிஸ்தவன் தான் காரணம். அவன் கிறிஸ்தவர்களை பார்த்தான், கிறிஸ்துவை பார்க்கல. இப்போ கிறிஸ்துவை பார்த்துட்டான், கிறிஸ்து கூட இருக்கிறான். இதுதான், இவ்வளோ வெரி சிம்பிள், அவ்வளோதான். அதனால் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அவருக்காக எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. அவர் இயேசுவை ஏற்றுக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் இயேசுவும் ஒரு கடவுள். அப்படி தான் என் மனைவிக்கு ஒன்றும் இயேசுவை ஏற்றுக்கல. எங்கள் அப்பாவுக்கு ஆயுசு காலத்தை கொடுக்கணும்னு நீங்கள் இயேசுராமிக்கிட்ட நீங்கள் எனக்காக ப்ரே பண்ணிக்கணும். அந்த ஆயுசு காலத்தை அவர் கொடுக்கணுன்றதுக்கு காரணம் அவர் இன்னும் 10 படத்துக்கு மியூசிக் பண்ணணும், அவர் 10,000 சம்பாதிக்கணுன்றது கிடையாது. ஒரு ஆத்மா கூட உண்மையான தேவனை தெரியாமல் போகக்கூடாது. உண்மையான இயேசுவை அவர் தெரிஞ்சுக்கணும், அவர் ஞானஸ்தானம் எடுக்கணும். அவ்வளோதான். அவரோட சொத்தில் எனக்கு நயா பைசா வேணாம், எதுவுமே வேணாம். என்னோட ஒரே ஆசை என் அப்பா இயேசுவை ஏற்றுக்கணும், என் மனைவி இயேசு ஏற்றுக்கணும். அவரோட சொத்தோ இது வேணாம். எனக்கு பெரிய சொத்து இருக்குது, பயங்கரமான சொத்து இருக்குது. அந்த சொத்துக்கு பேர் இயேசு. அது போதும் எனக்கு. தேங்க்யூ.